நான் அடிக்கடி சொல்லுவேன், அவனுக்கு அண்ணன் இல்லைடா அப்பா மாதிரி அப்படின்னு. அவனை என்னை அண்ணன் வாழ்க்கையில் இதுவரை கூப்பிட்டதில்லை. குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆனால் ஈடே சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு பிளாங்க் ஆன்சரே கிடையாது. அதெல்லாம் உலகத்தில் உள்ள அத்துணை தமிழ் ரசிகர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். ரோபோ சங்கருடைய கூட பிறந்த அண்ணன் சிவகாசி சிவான் அண்ணன், என்னுடைய தம்பி தான் ரோபோ. அவனுடைய இறப்பு, ஒவ்வொருடைய தனிமனிதனுடைய இறப்பும் அந்த குடும்பத்தையும் அவர்களுடைய நண்பர்களையும் உறவையும் பாதிக்கும். இவனுடைய இறப்பு ஒட்டுமொத்த தமிழ் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு படப்பிடிப்பு பூஜை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அது நானுமே பார்த்துருக்கேன். அதன் பிறகு திடீரென்று ஒரு மரணம் அப்படின்றது எதனால்? இப்போ ஒரு மாரடைப்பு அப்படின்றது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய. தம்பிக்கு மாரடைப்புன்னு இல்லை, ஏற்கனவே அவன் நோயில் கொஞ்சம் சிரமப்பட்டு தேறி வந்த நிலையில் மறுபடியும் கம்பேக் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ணான். காலையில் ஷூட்டு, சாயங்காலம் ஷோஸு, ஊடால ஜிம்மு. ஸோ அந்த கரெக்டான உணவு, தூக்கமின்மை, இதில் ஒரு மன அழுத்தத்தில் அதிகமான ஒரு பாதிப்பு அவனுக்கு ஏற்பட்டது. மருத்துவர்கள் அட்மிட் ஆகிறப்ப என்ன சொன்னாங்க? சுய நினைவில் இருந்தாங்க. என்ன சார் சொன்னாங்க அந்த டைமில்? இல்லை ஹாஸ்பிட்டல் ஆகலாம் அவன் பேசித்தான். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், சூர்யா ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் எய்டு பண்ணி தான் அவங்க அடுத்து ஜம்முக்கு போனது. ஜம்முக்கு போகலாம் சுயநினைவு போய் தான் அங்கே பேசினான். அவன் கடைசியாக செவ்வாய்க்கிழமை காலையில் பேசினான். முதல்ல இந்த நிகழ்வு எங்கே நடந்தது, எப்படி நடந்தது சார்? முதல்ல படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பிரசாத் லேபில் ஒரு படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு அந்த பட பூஜையில் கலந்துக்கிட்டு அதனுடைய தொடர் பயணமாக படப்பிடிப்பு, அதுவும் சாலிகிராமத்தில் தான் நடந்தது. பிரசாத் ஸ்டுடியோவுக்கு பக்கத்தில். அங்கே தான் அவனுக்கு அந்த காலையிலேருந்தே கொஞ்சம் கிரீன்னஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஊடால போய் அவனாவே மருத்துவம் பண்ணிட்டு தான் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணி நடிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு ஸ்டேஜில் அவனை அறியாமல் அவன் மயக்க முடிய வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அங்கேருந்து அவனை திருப்பி ஷிஃப்டட் இன் அனதர் ஜெம் ஹாஸ்பிட்டல். அங்கே அவன் நல்லா தான் இருந்தான். கடைசியாக அவன் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது, நான் தூங்கணும், அதை தான் அவன் கடைசியாக பேசின வார்த்தை. இல்லை, ஃபேமிலி கிட்ட அவங்க டாக்டர்கிட்ட பேசும்போதுமே சரி, அப்பா நல்லா இருக்காரு, லோ பிபி மட்டும்தான் காரணம், ஆமாம் கியூர் ஆகிடுவார், மெடிசன்ஸ் ஒர்க் ஆகுது, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி. இல்லை, அப்படி தான் மெடிக்கல் மருத்துவத்துறையில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டு. பல்ஸ் ரேட்டிங் மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்குது, மற்றதெல்லாம் வேணாம். ஆனால் கொஞ்சம் டயம் ஆக உன்னுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ செவ்வாய் புதன் மருத்துவத்துறையிலையும் அந்த ஹாஸ்பிட்டலில் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா 1% கூட குறைவில்லாத அளவுக்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை தான் கொடுத்தாங்க. போராடி பார்த்தாங்க, இயற்கையோடு போராட முடியாதுல்ல, அதுதான் கடைசியாக நிகழ்வு. நண்பர்கள் திரைத்துறையில் நிறைய பேர் நிறைய சொல்லலாம் அவரை கூட இந்த பயணிச்சோம். நீங்கள் வந்து சிறு வயது முதல் அவர் கூட இருக்கிற உடன் பிறந்த அண்ணன், நீங்கள் சொல்லுங்கள் சார் அவரை பற்றிய ஓரிரு வார்த்தைகள், மனதிற்கு நெருக்கமான அந்த ஞாபகங்கள் இருக்கும்ல அவங்க. ஆமாம், அவன் வீட்டில் கடைசி செல்லக்குட்டி. அவனுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கையில் தகப்பனார் இறந்துட்டாங்க. அதனால் தகப்பனாருடைய முகம் அவனுக்கு தெரியாது. அவன் தகப்பனார்னு திரும்பி பார்த்தான்னா என்னையும் இன்னொரு பிரதரை தான் பார்ப்பான். அதில் இன்னொன்று இருக்கும், நான் தான் ஃபேமிலி அதிகமாக ட்ராவல் ஆனதுனால நான் அடிக்கடி சொல்லுவேன், அவனுக்கு அண்ணன் இல்லைடா அப்பா மாதிரி அப்படின்னு. அவனை என்னை அண்ணன் வாழ்க்கையில் இதுவரை கூப்பிட்டதில்லை, சாகிற வரை கூப்பிட்டதில்லை. என்னப்பா வாப்பா அந்த ஒரு பாண்டிங்கில் தான் இருப்பான். நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அழுத்தத்துக்கு அப்படியே நிற்பான். அது குடும்பம் சார்ந்ததாக இருக்கட்டும், உறவு சார்ந்ததாக இருக்கட்டும், நட்பு சார்ந்ததாக இருக்கட்டும், இந்த இதுக்கு நீ வரணுண்டா அப்படின்னா எல்லா வேலையும் போட்டுட்டு வருவான். ஏன்னா நம்ம கொடுக்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிள் பண்ணுவான். அவனுடைய இல்லாதது ஒரு மிகப்பெரிய இழப்பு. மகிழ்ச்சியான மனிதர், யார் பார்த்தாலும் சிரிச்சு பேசக்கூடிய ஒரு மனிதர், எளிதில் கோபமடைய கூடாத ஒரு மனிதர், அந்த மாதிரி இருப்பார். ஸோ இப்படி இருந்த மனிதருக்கு இப்போ திடீர்னு இங்கே வரக்கூடிய அந்த திரைத்துறை சொந்தங்களாகட்டும் எல்லாருக்குமே திடீர்னு இப்படி ஆணிச்சு அப்படின்றது தான் பெரிய ஒரு வருத்தம். இல்லை, அவன் ஆக்சுவலாக ஒரு 96 தான் அவன் அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கு உள்ளே வர ஆரம்பிக்கிறான்.
அப்போ அவன் யாருமே பண்ணாததை ரொம்ப கமல் சார் மேலே மிகப்பெரிய ஒரு வெறியனாக தான் அவன் பேசுவான். நான் அவருடைய பக்தன் அப்படின்னு தான் பேசுவான். அவருடைய சாங்கை தான் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறான். பழைய கமல் சார் சாங்கெலாம் அவ்வளோ அழகாக பண்ணுவான். நம்ம பெல்ஸ் பேண்ட் போட்டு பெல்ட்டு போட்டு சட்டம் நினைத்தாலே நிற்கும் அந்த மாதிரி சாங்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கல. இது எல்லாம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, வெரைட்டியாக பண்ணுவோன்னு சொல்லி அவன் அந்த பாடி பில்டர் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் அவ்வளோ பண்ணுவான். அப்போவே அந்த ஜெஸ்ட்டை வந்து ஏற்றி இறக்குறதுல முதல் முறையாக தமிழ்நாட்டில் அவன் தான் ரைட்டையும் லெஃப்டையும் ஏற்றி இறக்குவான். இதை ஏன் நம்ம ஒரு டான்ஸாக பண்ணக்கூடாது, அப்போ நம்ம ஒரு பெயிண்ட் போடணும்னா இன்னும் ஷோஸில் நல்லா இருக்கும்னா அவன் ஒரு அலுமினியத்தை பூச ஆரம்பித்தான். அந்த அலுமினியமே எனக்கு தெரிஞ்சு அவன் கிட்டத்தட்ட ஒரு 1000 மேடைக்கு ஏற்றிருப்பான். ஸோ அதனுடைய பாதிப்பு கூட அவனுக்கு வந்ததா அப்படிங்கிறத கூட நமக்கு சொல்ல தெரியலை. அந்த அலுமினியம் பூசவே ஒரு 3 மணி நேரம். ஆமாம், அதான் ஷோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் இன்றைக்கி எப்படி ஸ்டேஜ் ஷோங்கிறத விட அன்றைக்கி அந்த ஒரு 96, 97 பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் மதுரை தான் அதிகமாக பேஸில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தா விடிய காலம் 2:30, 3 மணி வரை ஷோ போகும். அதில் கடைசியாக இவனோடைய ஷோக்காக கூட்டத்தை பார்த்துறதுக்காக இவன் கிட்டத்தட்ட 2 மணிக்கு தான் ஸ்டேஜுக்கு வருவான். அந்த ஸ்டேஜுக்கு 2 மணிக்கு வரான்னா 11:30 மணிக்கு அவன் பூச ஆரம்பிக்கணும். 2 மணிக்கு முடிஞ்ச உடனே எல்லாரும் ஸ்டேஜை காலி பண்ணி மைக் செட்டை கழட்டிடுவாங்க. இவன் 3:30 ஆகும் அதை கழுவி எடுக்கிறதுக்கு. இங்கே இருக்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மராக இருக்கட்டும், கூட இருக்க சக நண்பர்களாக இருக்கட்டும், அவனுக்கு அதை க்ளீன் பண்ணாத நண்பர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லாரும் தொடச்சி விட்ருப்பாங்க, ஆயில் போட்டு சோப்பு போட்டு அதை கழுவணும். ஏன்னா அவன் ஒருத்தனாக தான் போயிருப்பான், சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காது. அப்போ கூட இருக்கக்கூடிய சக கலைஞர்கள் எல்லோரும், அதனால தான் அவன் இந்த மேடை கலைஞர்களுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த பேர் அடைமொழி வந்தது. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு அது பண்ணுறதுக்கு நிறைய நண்பர்கள் வந்துட்டாங்க. சரி, இதை நம்ம பண்ணிட்டு ஏன் அவங்களுடைய வருமானத்தை கெடுப்பானேன்னா அவங்களுக்கு வழியை விட்டுட்டு இவன் அடுத்ததுக்கு மிமிக்ரிங் மாற ஆரம்பித்தான். இழப்பு உங்கள் குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆனால் ஈடே சொல்ல முடியாது. அதாவது பணம் காசையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்வு ஒன்று இருக்குது. அதை அவன் இடத்த அவன் தான் மறுஜென்மம் எடுத்து ஃபுல்லாக பண்ணணும். அந்த இடத்துக்கு பிளாங்க் ஆன்சரே கிடையாது. இறைவனை தான் கேள்வி கேட்கணும். காலம்தான் அது.